ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA தெரியப் சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது பாக்ஸ் நம்பர்ஸ்க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 7/3/2026 கருணையா KR 745க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதை நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்திலே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்திலே இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் கருணையா டு கருணையா நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துருக்கோம். ஃபுல் போர்டு நம்மளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 913 ரிசல்ட். ஃபுல் போர்டில் வந்து 333 913. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 293, ஃபுல் போர்டில் 888 293. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 460 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 4D ஏ போர்டோட வந்து நம்ம சீரியல் நம்பரை கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர்ஸ் கிடைக்கிது நண்பா. அதுவும் இந்த சீரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 7 8 9 ஆரம்பிக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு 7 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ட்ரா நம்மளுக்கு 8 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். நான் வந்து இந்த 719லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 521. நம்மளுக்கு 4D ஏ போர்டுங்கிறதுனால இந்த 17 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 17ஓட நம்ம வந்து +17. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு டேரெக்டாகவே கொட்டி போட்டுடலாம். அதாவது 1ஓட 1 கொட்டும்போது நம்மளுக்கு 2, இங்கே 7ஓட 7 கொட்டும்போது 4. அப்போது 2 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 719க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 4. இப்போ இந்த 719க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 4 to 6. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 2 நண்பா. 2 நம்பர்ஸுமே ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு நல்ல வின்னிங். ஏன்னா ஏ போர்டோடு சேர்த்து நம்மளுக்கு ஏசி மெத்தட் கிடச்சிருக்கு. அதுவும் 2 நம்பர் டச்சுமே நம்மளுக்கு அப்படியே ஹிட் ஆகிருக்கிறதுனால இந்த இடம் வந்து ஒரு நல்ல வின்னிங் நண்பா. ஏசி போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இப்போ 462க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 889. நம்மளுக்கு வந்து 4D ஏ போர்டு தான் தேவை. அதோட நம்ம இந்த ட்ரா +1 8. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். 9ஓட 1 கூட்டும்போது நம்மளுக்கு 0 கிடைக்கும். இங்கே 8ஓட 4 கூட்டும்போது 2 கிடைக்கும். அப்போ 0 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 462க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 2ஆ. இப்போ இந்த 462க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 293. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம், 17 ஃபார்மெட்டும் 18 ஃபார்மெட்டும். ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ மூணாவது ட்ரா பார்ப்போம், 293. இதோட ஃபுல் போர்டு வந்து 668. நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு 4D ஏ போர்டு தான். அப்போ இதோட +1 and 9. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினா 9. இங்கே 9ஓட 2 கூட்டினோம்னா 1. அப்போ 9 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 293க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 9ஆ அல்லது 1ஆ இந்த 293க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 913. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 1 2 நம்பர்ஸுமே ஹிட் ஆகிருக்கு நண்பா. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரைஸ் கிடச்சா அது பெரிய ஹிஸ்ட்டு தான். அதுவும் நம்மளுடைய சிங்கிள் போர்டு ஏ போர்டு பாஸு. அதோடு இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த கெஸ்ஸிங்கில் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்மளுக்கு ப்ரைஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏசி ஏ போர்டு ஏபின்னு வந்திருக்கு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிச்சின்னா அடுத்த ஃபார்மெட்டில் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 913 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. அப்போ இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டை உருவாக்க போகிறோம். இதோட ஃபுல் போர்டு வந்து 333. நம்மளுக்கு 4D ஏ போர்டு தான் தேவை. 9 அதோட நம்ம இந்த 3 தான் எடுக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் இங்கே 1, இங்கே நம்மளுக்கு 7. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, 9ஓட 7 கூட்டினோம்னா 6.
அப்போ 4 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நண்பா. ஸோ ஃபார்மெட் படி நம்மளுக்கு 4 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 4 அல்லது 6. 4 அல்லது 6 இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு ஃபார்மெட் படி ஏ போர்டு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கட்டாயம் கிடையாது. இப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு கெஸ்ஸிங் படி 4 அல்லது 6 கிடச்சிருக்கு. அப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம இதை வச்சு நம்மளுடைய பாக்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்மில் தான் கொண்டு வரோம். வேணால் நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில நேரத்துக்கு அது உல்ட்டாவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பாக்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏபிசி பாக்ஸ். ஸோ ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்ம கொண்டு வந்திருக்க எப்போதும் போல் 10 நம்பர்ஸ் 450 015 018 478 630 648 578 490 850 078. இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க பாக்ஸ் நம்பர். 10 நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஸ்ட்ரைட் ஃபார்மெட் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். வேணால் இதை நீங்கள் உல்ட்டாவாக பயன்படுத்திக்கலாம். அதனால தான் நம்ம வந்து பாக்ஸ் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 450 450, அதோட நம்மளுக்கு 015 15, 018 18, 478 630 648 578 490 850 அப்புறம் 78, அதாவது 078. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய பாக்ஸ் நம்பர். நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் அது ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதில் வந்து பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, இது எல்லாமே அதிகப்படியாக நம்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறோம். எனக்கு டெய்லி ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேண்டாம் பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபிசி போர்ட் பாக்ஸ் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 7/3/2026 கருணையா கேஆர் 745க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டுக்கு நண்பா இந்த ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ட்ரா நம்மளுக்கு போர்டு அதாவது பெய்ட்ஸ் போர்டு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.